ஓம் ஸ்ரீ குருவே சரணம். இன்று நமது வாத்தியார் ஒரு இறையடியார் பலருக்கு உணர்த்திய பாடங்களை நமது அகஸ்திய விஜயத்தில் வந்துள்ளதை அப்படியே நாம் எடுத்து பார்க்கின்றோம். கண்டிப்பாக தயவு செய்து ஒவ்வொருவரும் அகஸ்திய விஜயத்தை வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக இன்று இல்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் கண்டிப்பாக கை கொடுக்கும். இது சத்தியமான வாக்கு. அதாவது என்ன தலைப்பு, என்ன நமக்கு வேண்டுதல்? நம்ம நினைக்கிறோம் கர்மத்தால் பிறவி வந்ததா, இல்லை பிறவியால் கர்மா வருகிறதா? இதை நன்கு ஆத்ம விசாரம் செய்து பார்ப்போம். இது ஒரு தடவை நமது வாத்தியார் அவர்கிட்ட நம்ம ஒரு அடியார் வந்தார். பிறப்புக்கு முன் கர்மா வருகிறதா அல்லது கர்மாவுக்கு பின் பிறப்பு வருகிறதா என்ற கேள்வியை கேட்டுவிட்டார். கேள்வி கேட்பது மிக எளிது, நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். நம்மை ஒருத்தர் கேள்வி கேட்டு விட்டாங்கன்னா என்னம்மா துடிப்போம், எவ்வளவு கோபம் வரும். நம்மளை இந்த மாதிரி அவமானப்படுத்திட்டானே ஒரு சின்ன பொடி பையன் அப்படி என்று வருகிறது. ஆனால் ஆன்மீகவாதிகள் எந்த விதத்திலும் கோபப்படுவது இல்லை, கோபப்படுவதே கிடையாது. காரணம், அவர்களுக்கு விளக்கி தர வேண்டியது எல்லாம் வல்ல சர்க்குருவின் கடமை. ஆகையினால் இந்த இடத்திலே அப்படி அடியார் என்ன கேட்டார்? கர்மத்தால் பிறவியா, பிறவியால் கர்மாவா, இப்படி கேட்டுவிட்டார். அப்ப அந்த நாள் திருவண்ணாமலையில் நல்ல மழை பெய்து அப்படியே ஓய்ந்திருந்த மாலை நேரம். அப்படியே சத்குரு அந்த அடியாரிடம் கிரிவலப்பாலைக்கு அந்த பாதைக்கு சென்று அண்ணாமலையாருக்கு நமஸ்காரம் செஞ்சுட்டு வாங்க சார் அப்படின்னார். அப்படியே அந்த அடியார் அவ்வாறே சென்று விட்டு திரும்பி வந்தார். அந்த நேரத்திலே நமது வாத்தியார் பல அடியார்களுடன் பேசி கொண்டிருந்தால் அவரை கொஞ்சம் காத்திருக்க சொல்லுங்கள், சும்மா ஒரு 5-10 நிமிஷம். சற்று நேரம் கழித்து சத்குரு மீண்டும் அவரை கிரிவல பாதைக்கு சென்று அந்த அண்ணாமலையாரை தரிசனம் செஞ்சு அப்படியே ஒரு நமஸ்காரம் செஞ்சுட்டு வாங்க சார்னு சொன்னார். எந்த ஒரு மறுபேச்சுமின்றி அந்த அடியார் மீண்டும் சென்று அண்ணாமலையாரை தரிசித்து நமஸ்காரம் செய்துவிட்டு வந்து விட்டார். அவர் திரும்பி வந்ததும் நமது வாத்தியார் என்ன கேட்டார் தெரியுங்களா? அவர் அணிந்திருந்த ஆடைகளை மாற்றாமல் சென்று அந்த இரவு உணவு, ஏன்னா இரவாயிட்டு பசியாக இருந்திருப்பா இல்லையோ, சாப்பிட்டுட்டு வாங்க சார். அதன் பின்பு என்ன கேட்டார்? கேள்வியை பற்றி பேசலாம், நீங்கள் வாங்க. நன்றாக சாப்பிட்டு விட்டு அந்த அடியார் மீண்டும் சர்க்குருவை காண திரும்பி வந்தார். அன்னைக்கு மழைக்காலம் என்பதால் சாலைகள் ஒரே சகதியும் சேருமாக இருந்தது. அதனால் அவர் அணிந்திருந்த உடையிலே நமஸ்காரம் செய்யும் போது என்ன நடந்தது? நிறைய மண்கரைகள் படிந்திருந்தது. அப்போது நமது வாத்தியார் அந்த அடியாரிடம் ஒரு எளிமையான கேள்வியை கேட்டார். வாங்க சார், இப்போ உங்கள் ட்ரெஸ் எல்லாம் நிறைய கரையாக இருக்கு, நீங்கள் வெளியே போய் அண்ணாமலையாரை தரிசனம் பண்ணிட்டு நமஸ்காரம் பண்ணீங்க. மழைக்காலம் அப்படிங்கிறதுனால ரோட்டில் நிறைய சேறு இருந்திருக்கும், அதெல்லாம் ட்ரெஸ்ஸில் அப்படியே படிஞ்சு போச்சு. இதில் இருக்கிற கரையை வச்சு நீங்கள் எந்த முறை அண்ணாமலையாரை தரிசனம் பண்ணும்போது எந்த கரை வந்ததுன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு ரொம்ப எளிமையாக கேட்டார். வந்த கரையை எப்படி வாஷ் பண்ணி சுத்தம் பண்ணணும்னு பார்ப்பீங்களா, இல்லை எந்த முறை எப்படி அந்த கரை வந்ததுன்னு ஆராய்ச்சி பண்ணுவீங்களா சார்? அப்படியே அந்த அடியாருக்கு வாத்தியார் கேட்ட கேள்விக்கான பதில் முழுமையாக புரிந்துவிட்டது. முகத்தில் ஒரு புன்சிரிப்பு, புன்னகையோடு சிரித்து கொண்டே ஓம் வாத்தியாரே, ஓம் வாத்தியாரே என்று சொல்லிவிட்டு அங்கிருந்த அன்னதான சேவைக்கான வேலையை செய்ய சென்றால் அந்த அடியார் இன்றும் பெரிய செல்வந்தனாக இருக்கிறார். எந்த கர்மாவினால் இந்த நிலை வந்தது என்று ஆராய்ச்சி செய்வதை விட்டுவிட்டு இறைவனிடம் சரண் அடைவதே சிறந்த தீர்வு என்ற நிலைக்கும் வந்துவிட்டார். இரண்டாவதாக, மூளை மற்றும் மனம் சம்பந்தப்பட்ட குறைபாடுகள், ஆஸ்டியம் என்று சொல்வீங்களே, ஸ்லோ லேர்னிங், ADHD என்று சொல்வீங்களே, இப்படி இந்த இப்பொழுது உள்ள தற்காலத்திலே பல குழந்தைகள் ஆட்டிசம், மந்தமான கற்கும் திறமை, ஸ்லோ லேர்னிங், ADHD போன்ற பல்வேறு மூளை மற்றும் மனம் சம்பந்தப்பட்ட குறைபாடுகளால் பாதிக்கப்படுவதை பார்க்கின்றோம். இதற்கு பல காரணங்கள் இருக்கு.
முன்னோர்களுக்கான பித்திரு காரியங்களை யார் சரியாமல் செய்திருந்தாலும் இப்படி வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. மேலும் நாக பூஜைகளை அது நமக்கு தேவையில்லை சார் அப்படி என்று தவிர்த்தது, முறையற்ற நேரங்களிலே தாம்பத்தியம் வைத்துக் கொள்வது, குலதெய்வ பூஜையை விட்டுவிடுது, போதைப் பொருட்களை பயன்படுத்துவது, இதெல்லாம் புத்தி சுவாதீனம் இல்லாத உற்றார் உறவினர்களை, நமது சொந்தக்காரர்களை அப்படியே மறந்து கைவிடுது. இப்படி இந்த பட்டியல் நீண்டு கொண்டே போகும். இந்த பிரச்சனை எப்படி, ஏன் வந்தது, எதனால் வந்தது என்று ஆராய்ச்சி செய்து மனம் தளர்ந்திருப்பதில் எந்த பயனும் இல்லை. அதற்கு பதிலாக நாம் என்ன செய்ய வேண்டும்? செய்ய வேண்டிய பூஜைகளையும் தான தர்மங்களையும் தவறாமல் தன் நம்பிக்கையோடு செய்வதே விவேகமான செயலாகும். இதற்கு ஒரு பரிகார இடம் வாருங்கள். திருவாரூர் அருகே தண்டலைச்சேரி, தண்டலை என்று சொல்வார்கள். இங்க சுவாமிக்கு ஸ்திர புத்தீஸ்வரர் என்று பெயர். இந்த திருவாரூரிலிருந்து திருத்துறைப்பூண்டி செல்லும் வழியிலே சுமார் 17 கிலோமீட்டர் தொலைவிலே அமைந்துள்ளது இந்த தண்டலைச்சேரி அம்பாள் ஞானாம்பிகை சமேத ஸ்திர புத்தீஸ்வரர் சுவாமி. மனம் மற்றும் மூளை சம்பந்தப்பட்டமான எப்பேற்பட்ட பிரச்சனைகளால் தவிக்கும் குழந்தைகள் மற்றும் பெரியவர்களுக்கு நமது குரு பரம்பரையினால் பரிந்து உரைக்கப்பட்ட அற்புதமான புண்ணிய ஸ்தலமே இது. ஸ்திர புத்தி என்றால் நிலையான அறிவு என்ற பொருள். இங்குள்ள ஈசனை வணங்குவதால் சிதறிய மனமும் புத்தியும் கண்டிப்பாக சீராகும். மேலும் வழிபாடும் அதனுடைய வழிபடும் முறைகளும், குலதெய்வ வழிபாடு எந்த வழிபாடாக இருந்தாலும் அதை தொடங்குவதற்கு முன்பாக நீங்கள் குலதெய்வ வழிபாட்டை ஒவ்வொருவரும் தொடர்ந்து விடாமல் செய்து வர வேண்டும். இது முக்கியம். மேலும் திங்கட்கிழமை தரிசனம், இந்த கோயிலை போய் திங்கட்கிழமை தரிசனம் செய்யுங்க. தண்டலைச்சேரி இறைவனை திங்கட்கிழமை என்று தரிசனம் செய்து சுவாமிக்கு பசும் பாலால் அபிஷேகம் செய்ய வேண்டும். அன்னதானம், பால் சாதம், பால் பாயசம் மற்றும் ஓடுடைய காய்களால், பூசணிக்காய், பரங்கிக்காய் அதெல்லாம் முத்தி போனால் ஓடு இருக்கும், அதில் சாம்பார்லாம் செய்து அதில் அன்னதானம் செய்யுங்கள். மேலும் 3ஆம் பிறை தரிசனம் தொடர்ந்து செய்து 3ஆம் பிறை தரிசனம் செய்து சந்திர பகவானை வேண்டி பிரார்த்தனை செய்து நாமாவளி என்ன, தினமும் பல முறை ஓத வேண்டிய நாமாவளி சந்திர 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 பாகிமாம், சந்திரசேகர 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 பாகிமாம், சந்திரசேகர 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 ரட்சமாம். இப்படி விடாமல் முழு நம்பிக்கையுடன் நமது குழந்தை நன்றாக பேசும் என்ற நம்பிக்கையோடு, எப்படி மருந்தை நம்புகிறீர்களோ அதைவிட நம்முகள் இறைவன் நமக்கு கண்டிப்பாக நல்ல வழி காட்டுவார் என்ற நம்பிக்கை வந்துவிடும். அப்படி ஒரு நல்ல எண்ணத்தோடு தொடர்ந்து செய்து வருவதால் கொஞ்ச நாள்லேயே இந்த பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். குருவருளால் நல்ல வழியும் பிறக்கும். இதோடு சேர்ந்து பாண்டிச்சேரி அருகே உள்ள சின்னபாபு சமுத்திரம் என்ற இடத்தில் உள்ள ஸ்ரீ படே சாஹிப் மகானையும், மதுரையில் அரசரடியில் உள்ள ஸ்ரீ குழந்தையானந்தா சுவாமிகள் ஜீவசமாதி தொடர்ந்து வழிபட்டு வருவதும் உடனடியான நல்ல பலன்களை தந்து நன்மையே பயக்கும். இப்படி பலருக்கும் பலவிதமான சிரமங்கள் இல்லாத வீடோ வாசலோ மனிதனோ இல்லை. எல்லாவற்றிற்கும் கருணை கடாட்சம், கருணை வள்ளல், கருணை சமுத்திரம் இப்படி உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறார் குருவும் இறைவனும். மேலும் 3ஆவதாக நமக்கு பல யோஜனை வருது. பின்னமான சேதமடைந்த கடவுள் உருவங்கள், பொம்மைகள், இதை விஜர்சனம் செய்வது முறை. இதை பற்றி நிறைய முன்னாடி சொல்லணும். இப்படி தவறான நம்பிக்கை, பின்னப்பட்ட இறை உருவங்களை சரிவர பேணாத அறியாமையால் இன்று நம்மிடையே பல பேருக்கு உலவும் மற்றொரு மாபெரும் அறியாமை என்னவென்றால், இந்த சுவாமி படம் வாங்கிய பிறகுதான் என் வீட்டில் எதிர்பாராத பல கஷ்டங்கள் வந்தது, எனவே இந்த படம் வீட்டிலே இருக்கக்கூடாது என்று கூறுவதும், உக்கிரக தெய்வங்கள், அதாவது குரூரமான தெய்வங்கள் படம் வீட்டில் வைத்திருக்கக்கூடாது என்றும், ஸ்ரீ மகாபாரத கதை வீட்டில் படித்தால் அது சண்டையிலே முடியும் என்றும், வீட்டில் ஸ்ரீராமர் படம் வைத்தால் ஸ்ரீராமரைப் போலவே நாமும் வாழ்நாள் முழுவதும் கஷ்டப்படுவோம் என்றும் பல பேர் சொல்லி வருகிறார்கள். இது தவறு, அறிவுறுத்துவார்கள். ராமர் பட்டது போகிறோம், அந்த பேரே வைக்காதீங்க, நம்ம சந்தியில் நிற்க முடியாது சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இது தவறு, அந்த மாதிரி நடக்க மாட்டீங்க, கவலைப்படாங்க நினைத்து இப்படி தவறான கருத்துக்களை பலரும் நம்புகின்றார்கள். இது மாற்றிக்கொள்ள வேண்டும். இது போன்ற தவறான எண்ணங்கள் முற்றிலுமாக
வேறறுக்கப்பட வேண்டும். வீட்டில் சாலக்கிராமம் அல்லது ருத்ராட்சம் நீங்கள் வைத்திருந்தால் ஆச்சார அந்த அனுஷ்டானங்களை நித்தம் கடைபிடிக்க வேண்டும். அதனால் அவற்றை வாங்காமலேயே இருந்து விடலாம் என்று ஒதுங்குவதும் முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. தினமும் விதவிதமான உணவும், டிவி, செல்போன் போன்ற டிஜிட்டல் சாதனங்களில் பல மணி நேரத்தை செலவிடவும், அலுவலகம் சென்று வரவும் நேரம் ஒதுக்கும் நம்மால் நமக்கு இந்த முழு வாழ்க்கையையும் அளித்த இறைவனுக்கு தினசரி சில நிமிடங்களாவது ஒதுக்குவது அவ்வளவு கடினமானதா என்று ஆத்ம விசாரம் செய்து பாருங்கள். அப்பொழுது உங்களுக்கு சரியான ஒரு மனத்தெளிவு வந்துவிடும். இப்படி பின்னமான சேதமடைந்த கடவுள் உருவங்கள், பொம்மைகள் விஜர்சனம் செய்யும் முறையும் இங்கே தருகின்றோம். அன்று தேவர்கள் அஸ்வினி லிங்கத்தை தாங்கள் பலன் பெற்ற பிறகு மிக அலட்சியம் செய்தது போலவே இன்று நமது நிலையும் ஆகிவிட்டது. இந்த கலியுகத்திலே நாமும் அதே தவறை வேறு வேறு வழிகளில் செய்து வந்து கொண்டிருக்கிறோம். நாம் முன்னோர் பல தலைமுறைகளாக பூஜித்து வந்த சுவாமி படங்கள், களிமண் சிலைகள் அல்லது செம்பு வெள்ளி பூஜை பாத்திரங்கள் பின்னமாகிவிட்டால், சேதமடைந்தால் அவற்றை யாருக்கும் தெரியாமல் கோயிலின் பிரகார சுவர்கள் ஓரங்களிலே வைத்துவிட்டு செல்வதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இன்று பலரிடையே ஒரு வழக்கமாக இது மாறிவிட்டது. ஏதோ ஆகம விதிப்படி பாதுகாப்பாக கொண்டு சேர்த்து விட்டோம் என்று பலரும் இத்தவறை சரி கட்டவும் முயல்கின்றார்கள். சற்று சிந்தித்து பார்த்தால் தலைமுறையாக உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் காத்து அருள்பாலித்த தெய்வங்கள் அவை என்று நினைத்து பாருங்கள். சற்று சேதமடைந்து விட்டதே என்பதற்காக அவற்றை அப்படியே வீசி எறிவதோ கோயில்களில் விட்டு செல்வதோ மாபெரும் பாவமாகும். இப்படிப்பட்ட இந்த பழமையான விக்கிரகங்களில் பூஜையை, அந்த பாத்திரங்களிலும் நம் முன்னோர்களின் தூய பக்தியும் தலைமுறையாக செய்யப்பட்ட பூஜையின் நேர்மறை அதிர்வலைகளும், பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் முழுமையாக நிறைந்திருக்கும் என்பதை மனதில் வைத்துக் கொள்வோம். எனவே அவற்றை வீசி எறியாமல், புறக்கணிக்காமல், தகுந்த குரு ஆச்சாரியர்களின் வழிகாட்டுதலோடு சீரமைத்து, அதாவது ரீஸ்ட்ரக்சர் செய்து அடுத்த தலைமுறையினரும் பூஜிக்கும் வகையிலே பாதுகாப்பது மிக சிறந்தது. இப்படி களிமண்ணால் ஆன விக்கிரகங்கள், பொம்மைகள் பெருமளவு சேதம் அடைந்திருந்தால் அவற்றுக்கு முறையான பூஜைகள் செய்து கோயில் குளங்களிலோ அல்லது சமுத்திரங்களிலோ விஜர்சனம், அதாவது கரைப்பது செய்யலாம். இதனால்தான் நம் முன்னோர்கள் சுவாமி சிலைகளை தங்கம், வெள்ளி, பித்தளை, செம்பு போன்ற உலோகங்களிலோ அல்லது களிமண்ணிலோ செய்தார்கள். இந்த மங்கள பொருட்கள் பல 100 ஆண்டுகளுக்கு பூஜையின் சக்தியை தக்க வைத்து கொள்ளும் வல்லமை பெற்றது. ஆகவே ஒருவேளை முற்றும் பின்னமடைந்த, அப்படி ஒருவேளை முழுமையாக பின்னமடைந்திருந்தால் அதற்கு உரித்தான பூஜை முறைகள் செய்து மீண்டும் அதை விக்கிரகங்களாக்கி மாற்றி சந்ததியினர் வழியாக வழிபட்டனர். இப்படி கலியுகத்திலே லாப நோக்கத்திற்காக பிளாஸ்டிக்கில் சுவாமி சிலைகளை செய்யும் நிறுவனங்கள் இந்த ஆன்மீக சூக்ஷ்மத்தை உணர்ந்து முறையான வழிகாட்டுதலை பெற வேண்டும். இல்லையெனில் அதற்கான கர்மவினை பங்குகளும் அவர்களையும் வந்து சேரும். பக்தர்களாகிய நாமும் பிளாஸ்டிக் சிலைகளை வாங்குவதை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். மேலும் கோயில் நிர்வாகங்களும் பக்த பெருமக்களும் முன்வந்து ஒரு நல்ல முன்மாதிரியாக செயல்பட வேண்டும். பக்தர்கள் கொண்டு வரும் பின்னமான சிலைகளை முறையாக பாதுகாத்து தினசரி நெய்வேத்தியம் மற்றும் பூஜைகள் நடைபெறுவதற்கு ஏற்றவாறு கோயிலின் ஒரு பகுதியில் சிறிய மண்டபத்தையோ அல்லது பாதுகாப்பான இடத்தையோ அமைத்து தருவது சால சிறந்தது. சற்று சிந்தித்து செயல்பட வேண்டும். நமக்கு வாழ்வளித்த தெய்வத்தின் உருவத்தையே வீசி எறி எப்படி மனம் துணிகிறதோ தெரியவில்லை. பின்னமடைந்து உடைந்து விட்டால் நமக்கு வரவேண்டிய மாபெரும் துயரத்தை அந்த தெய்வம், அந்த விக்கிரகம், அந்த உருவம், அந்த பொம்மை அவர் தானே ஏற்று நம்மை காப்பாற்றி இருக்கின்றார் என்கின்ற எண்ணம் நமக்கு வர வேண்டும். இல்லை என்றால் நமக்கு அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்திருக்கும். அதை தாங்கி கொண்டு விட்டது, அது உடைந்து விட்டது, சேதமாகி விட்டது என்று நினைத்து பாருங்கள். ஆகவே இதுவரை அறியாமையால் இந்த தவறை செய்திருந்தால் கவலைப்படாதீர்கள். இறைவன் சன்னதியிலே மன்னிப்பு கேட்டு அதற்கு பிராயச்சித்தமாக இனி கோவில்களில் வைக்கப்பட்டுள்ள சுவாமி படங்களை, அதையும் சிலைகளையும் தூய்மைப்படுத்தி பராமரிக்கும் கோயில் திருப்பணியில் நம்மை ஈடுபடுத்தி கொள்ளும்
ஒரு நிலை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்று இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் 2026 இதில் ஆடி ஆவணி ஸ்ரீ அகஸ்திய விஜயம் புத்தகத்தில் கொடுத்து விட்டோம். நிறைய விளக்கங்களுடன் புத்தகம் வந்துவிட்டது. எல்லோரும் அகஸ்திய விஜயம் வாங்கிவிட்டு தயாராக இருங்கள். மிக விரைவிலே நமது அதாவது சொன்னமே எல்லோரும் ஒரு நாள் பேசுவோம் என்று அந்த லிங்கை ஒரு நாள் யூஸ் பண்ணி அன்னைக்கு எல்லாம் பேசுவோம். எல்லோரும் மனவிட்டு பேசலாம். தயவுசெய்து ஜோதிடர்களும் இவற்றை எடுத்து உரைகள், எந்த படங்களையும் கொண்டு போய் கோயிலில் கொண்டு போய் வச்சுட்டு வாங்க, இது பாவமானது, இது பொல்லாது, இது வீணா போனது என்று சொல்லாதீர்கள். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உடையவர்களால் அருணாச்சலம்.